ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு அஜித் குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல அஜித் குமார் ஒரு கேங்ஸ்டரா இருக்காரு. ஒரு கட்டத்துல த்ரீசா அஜித் குமார நல்லவரா மாற சொல்றாங்க. இதுக்காக ஏகே ஜெயிலுக்கு போறாரு. ஏகே தன்னோட மகன் பிறந்த நாளுக்காக ஜெயில இருந்து வெளியே வராரு. அந்த நேரம் ஏகே பையனை ஒரு ட்ரக் கேஸ்ல ஜெயில அடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் தன்னோட மகனை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஏகே சில சம்பவம் பண்றாரு. ஏகே பையனை இந்த டிராப்புக்குள்ள மாட்டி விட்டது யாரு? அர்ஜுன் தாஸ் ஏகே ஃபேமிலிய ரிவெஞ்ச் எடுக்க என்ன காரணம்? இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ் அஜித் குமார் தான். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல செம மாசா இருக்கு. இந்த குட் பேட் அக்லி படம் முழுக்க முழுக்க அஜித் ஃபேன்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. அஜித் ஃபேன்ஸ் ஒவ்வொரு சீனையும் கொண்டாடுற அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மாசா எடுத்திருக்காங்க. ஏகேக்கான இன்ட்ரோ சீன்ல ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ் சீன் வர ஃபேன் பாய் மூவ்மெண்ட் தான் சொல்லணும். இது படமா இல்ல ட்ரிபியூட்டா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏகேவோட டைலாக் டெலிவரி, மேனரிசம், ஆக்ஷன் சீன் எல்லாமே படத்துல பக்காவா இருக்கு. படத்துல நிறைய ரெஃபரன்ஸ் சாங் வருது. அது எல்லாமே படத்துல நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுலயும் ஒத்த ரூபா தாரா சாங்கும் ஆலுமா டோலுமா சாங்கும் படத்துல சூப்பரா இருந்துச்சு. படத்துல சிலரை கேமியோ ரோலுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. அதுலயும் ஏகே டிராகன்ல இருந்து எப்படி ரெட் டிராகனா மாறினாரு, அவர் யார் கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாருன்னு படத்துல காமிப்பாங்க. அதெல்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. படத்துல ஜிவியோட பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. அர்ஜுன் தாஸ் வில்லன் கதாபாத்திரத்துல ஓகேவா நடிச்சிருக்காரு. இதை தவிர படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ஓகேவா பண்ணிருக்காங்க. படத்தோட சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்துல லாஜிக் அப்படிங்கிறது சுத்தமாவே இல்ல. படத்தோட ஒவ்வொரு சீன்லயும் ஏகேவை அட்டாக் பண்ண 100-150 பேர் துப்பாக்கியோட வருவாங்க. பட் ஏகே கிட்ட 2 துப்பாக்கி தான் இருக்கும். அந்த 2 துப்பாக்கியை வச்சுக்கிட்டு ஏகே 150 பேர் கதையை முடிச்சிருவாரு. இந்த மாதிரி சீன் தான் படம் ஃபுல்லாவே இருக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்துல லாஜிக் மீறல் ஓவரா இருக்கு. படத்துல 5-6 மாசம் இருக்கலாம், இல்ல 10-15 மாசம் இருக்கலாம். பட் இந்த படத்துல ஃபுல் படத்தையும் ஓவர் மாசா எடுக்கிறங்கிற பேர்ல ஓவர் டோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபேன்ஸை திருப்திப்படுத்தினா மட்டும் போதாது, நார்மல் ஆடியன்ஸையும் கவர் பண்ணணும். அந்த விதத்துல பார்க்கும்போது ஆதிக் ரவிச்சந்திரன் மிகப்பெரிய தவறு பண்ணிருக்காரு. திரைக்கதையில ஒவ்வொரு கேரக்டரையும் ஸ்ட்ராங்கா டிசைன் பண்ணணும். பட் 30 கேரக்டர்ல ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வெயிட்டா பண்ணிட்டு மத்ததெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காரு. இந்த படத்துல அஜித் புராணம் பாடிட்டே இருக்காங்க. அஜித் கூட இருக்கிறவங்க ஏகே வல்லவரு நல்லவருன்னு சொன்னா பரவாயில்ல, ஏகேக்கு எதிரியா இருக்கிறவங்கள அவர் நின்னா நெருப்பு, அவர் தான் பெரிய பருப்புன்னு ஓவர் பில்டப்ப படம் ஃபுல்லா ஏத்திட்டே இருக்காங்க. படத்துல ட்விஸ்ட் சஸ்பென்ஸ்னு பெருசா எதுவுமே இல்ல. படம் ஒரே பிளாட்டா தான் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த சீன் தான் அப்படின்னு நம்ம கணிக்கிற மாதிரி தான் நிறைய சீன் இருக்கு. படத்துல சில எமோஷனல் சீன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு கூட நம்மள கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப முக்கியம் இருக்கு. படத்துல ஜிவியோட மியூசிக் நல்லா இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல காது கிளியற மாதிரி தான் இருக்கு. இந்த படத்தை ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல அஜித் குமார், த்ரீசா, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஏகே ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். பட் நார்மல் ஆடியன்ஸுக்கு என்னடா படம் அப்படின்னு தான் தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆவரேஜான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.